மழை வேற பெய்யுது. ஆமாம், அப்படியே பாருங்க, இந்த வயலே அப்படியே கவர் ஆயிரும் வச்சோம்னா. என்னைக்கு நான் நடுறாங்க, என்னைக்கு நடுறாங்க? அதுன்னு நடலையா அங்கேயும்? ஓகே ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பேரிங் போயிருக்கு, வீலே சுற்றலை. 2 நாளைக்கு முன்னாடி அது அப்படியே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பேரிங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பேரிங் போய் விட்டது. அந்த பக்கம் சுத்தவே இல்லைண்ணா, நின்னேக்குச்சு, போயிடுச்சு. ஓகே ப்ரோ, அதுக்குள்ள நம்ம கேஜல் வீடியோ எடுக்கலான்னு வந்தோம், எடுக்கலான்னு ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா அந்த வீல் பேரிங் போயிடுச்சு. அது வீலே சுத்தமாக சுற்றலை, நின்னேக்குச்சு. முன்ன மாதிரி கொஞ்சம் சுற்றுச்சு, இப்போ அதுவும் சுற்றலை. விட்டு விட்டு சுற்றுச்சு, இப்போ சுற்ற மாட்டேங்குது. அதான் அதெல்லாம் கொட்டி போயிருங்க, நம்ம பாலுகளெல்லாம் எல்லாம் கொட்டி போயிருக்கோம். உரவலை ஓட்டினாவா? ஓகே ப்ரோ, நம்ம போய் பார்த்தீங்கன்னா அடுத்து 585 எடுத்து வர போகிறோம். வயக்காடு வேலை முடிந்து விட்டது. பார்த்தீங்கன்னா எல்லோரும் நட்டுட்டாங்க, பச்சை பிடிச்சிக்கிச்சு. மாமா ஓட்டி கொண்டு இருக்கிறார். ஃப்ரெண்டு வீல் பேரிங் போன காரணத்தினால் நாங்கள் சற்றும் என்னத்தை சொல்கிறது, போய் 585 எடுத்துகிட்டு வந்துட்டு பேரிங்கை தான் மாற்றணும். வீட்டுக்கு தூக்கிட்டு போக வேண்டியதான். கடைசி இது முடிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியை டோ பண்ணுறது கிளம்புறோம். லைசன்ஸைய எடுத்து வந்துட்டால் வேலை முடிஞ்சது. இப்படி பேரிங்கை முடிச்சு விட்டுட்டு ஐஷன் பேல ஏறி உக்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நம்ம மாமா. பாட்டு இப்படி முடிச்சு விட்டீங்க, போங்க. ஏதோ சுற்றுதா இல்லை அப்படியே தள்ளிட்டு விட்டீங்களா? ஓடாது, சுத்துதா? இப்ப போகாம வீட்டுக்கு போகாட்டி தெரிஞ்சு போயிடும். புடுங்குதா இல்லையாண்ணா? புடுங்கன்னா அப்படியே வாரங்க நின்று போயிட்டு அப்படியே போகவும் முடியாது. சரி வாங்க. திருப்ப மாமா எங்க கரெக்டாமலேம்மா எடுத்துகிட்டே போயிடலாமா? தண்ணி எடுத்துட சொல்லுங்க. அது எங்க அங்கே ஒரு சார் ஓட்டிட்டு
அப்போ முதல்ல வண்டி வந்து அங்கே விட்டுருணுமா? இப்பொழுது சேத்தலை மாற்ற வேண்டும். சேத்துல மாற்ற வேண்டிய பல சேர் எடுத்து தான் மாட்டோம். நீ வேறு நனைஞ்சும் போச்சு வண்டியும். வண்டி நனைஞ்சு போச்சு, ஆட்டுக்கிட்டு நனைஞ்சு போச்சுன்னு. சரி ஆரம்பிப்போம். வண்டி கொஞ்சம் நவுத்தாத. கொண்டாந்து விட்டுட்டாங்க முன்னாடி. நீங்கள் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு முன்ன இதே எட்டாவது இன்னும் ரிவேஜ் வரணுமா என்னன்னு தெரில. ஓகேன்பா, ஒரு வழியாக வயக்காட்டையை முடித்து விட்டோம். அவ்வளோதான். இனிமேல் இன்னொரு கட்டாமலத்தில் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதை உடனே தூக்கிட்டு போய் நான் ஓட்டிட்டோம்னா எங்களுக்கு வயக்காட்டோட சேர்த்து பட்டுற வேலை முடியுது. போதும் 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 போதும். இன்னும் முன்னாடி போ மாப்பிளா இன்னும் யாராச்சும் வண்டி வரும். இன்னும் கொஞ்சம் போட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இன்னும் நீ பாறை மாட்டில் எங்கடி சொக்காயில் எப்படி மண்ணாச்சு? ஓகேன்பா, மாட்டி விட்டாச்சு ஒரு வழியை. நானும் அம்மாவும் சேர்ந்து மாட்டி விட்டோம். இப்போ தூக்கி மாட்டுறதா வேலை. குடி தண்ணி மாப்பு, குடி தண்ணி. அப்புறம் என்னாச்சு, பெரட்டமனை வந்துட்டானா? ஒரு ஆள் உருப்படியா போடுது. நல்லா நேரே சுரண்டிட்டியா? ஒரு ஆள் ஒரு ஓனர்னா 10 ரூபா மின்னியா போகணும். அதை விட்டுட்டு செட்டு சேர்ந்துக்கிட்டு என்னடா உனக்கெல்லாம் இந்த வயசில் செட்டு லவ் பண்ணால் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி லவ் பண்ணோம். செட்டு சேர்ந்துட்டு என்னடா டெய்லியும் சரக்கு. அதை போய் பாரு, யாரு வேண்டாண்ணா இல்லை பாரு, லவ் பண்ணு கில்ஜா பண்ணு யார் கேட்டா? இப்போ நீலாம் இருக்கிற உன்னையெல்லாம் யாராச்சும் கேட்க முடியுமா அந்த விஷயத்தில்? பிள்ளை தான் ஏங்கி போய் கிடக்குது வல்லன்னு. வா அப்பா நார்மல் ஹோட்டல் தான் போட்டிருக்கிறேன். வா கல் வச்சிடலாம். எவ்வளோ ஊற்றுங்க? 3.5. வண்டியெல்லாம் சேராகுது. கல் இல்லை இப்படி திருப்பி காட்டிடுச்சு. அதே மாதிரி அந்த பக்கமும் சோறு தேஞ்சு போனதை பார்த்து சேர மாட்டோம். பூந்துருச்சா? பைக் அங்கே கிடக்குது. போய் எடுத்து வந்துடுறேன். ஓகேங்களா, கிளம்பியாச்சு. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். முன்னாடி வீழ்ப்பேன் வேறு தூக்கிட விட்டோம்.
அதெல்லாம் வரும்போ முன்னாடி இதில் பேரங்கி தான் தாங்குமா தாங்காதான்னு தெரில, பார்ப்போம். இந்த பேரங்கி தாங்காது. வீட்டுக்கு போயிட்டு பேரங்கி கழிச்சு செக் பண்ணி போட்டுற வேண்டியதான். மட்டக்குன்னு வருது. இப்படியே விட்டோம்னா வச்சுக்காங்க ஃபோனு போயிடும். ஃபோனு அப்பா ஒல்ட்டி போச்சுன்னா வச்சுக்காங்க மொத்தமும் சோழி முடிஞ்சு போயிடும். அநேகமாக என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் பெரிய பேரங்கி போயிருக்கும். சின்ன பேரங்கி போயிருந்தால் இன்னும் வீலு பிடிக்கிட்டு வந்திருக்கும். பெரிய பேரங்கி போயிருக்கும். பெரிய பேரங்கி ஒன்று பழசு எடுத்து போட்டு இந்த 2 நாளைக்கு ஓட்டுற மாதிரி ஏதாவது ரெடி பண்ண வேண்டியதான். அப்புறம் பழசு கிடக்கும் வீட்டில், அதான் எடுத்து போட்டு ரெடி பண்ணணும். பார்க்கலாம் எப்படி ரெடி பண்ணுறது பாரு. நம்ம லூஸ் விட்டுருக்கலாம்ல, அதை லூஸ் விட்டுக்கலாமாப்ல. அப்புறம் கழுவுறானா நல்லா கழுவுமாம்மா யாருக்குமான்னு சொல்லு. சரிடா. அதெல்லாம் விடுமாப்பில. நெட்டு அதை 13 சைஸ் நெட்டு மட்டும் கழுவு. அதை மட்டும் கழுவு. பேனர் போட்டுக்கலாம், பாக்ஸ் போட்டுக்கலாம். நல்ல நெட்டு தேஞ்சே போச்சான்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு 13 தான் தேஞ்சு போச்சு. சேத்துல ஓட்டி பண்டு 13 டபுள் எடுத்துரும். இதாக நல்லா தேஞ்சு போச்சு நெட்டு. அதான் இதே தான் மண்டே போடு. பாண்டலுக்கு தெரியும். இழுப்போ லைட்டை தட்டு. சும்மா தான் இருக்கு. அந்த லூஸுக்கே வர மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கா. நானும் அந்த நெட்டு நாளையும் மாற்றி போடலான்னு பார்த்தா ஒவ்வொரு ஐட்டமும் கழட்டு போடும் போது மாற்றலாம்னா மாற்ற முடியல. சாமி கம்மிட்டுருக்கலாம் சேராகும். டேய் உன்னை யாரா கழட்ட சொன்னா? அவன் கழட்டுட்டுமே. ஸ்கூலுக்கு போடாடே. லீவு நீ லீவு கூடு. ஆளு பாக்கு கழட்டு. ஆகட்டும் ராஜா ஆகட்டும். சேரா இல்லை, சேருதான். தண்ணி இறங்கிச்சு. வலிச்சு போடு. இங்கே வலிச்சு போடு. இதை நெட்டை வலிச்சு போடு. அதை அப்படி விட்டுரும். சேரு வாசனை திரவியல். புது கிணறு. இப்படி திருப்பி போடுமா? இப்போ சும்மா தான் கிடக்க மாட்டேங்குது. கம்பெனி அப்போ ஏன் கம்பெனி இந்த கிரீஸ் வச்சுக்கிறாங்க? அது கிரீஸ் அந்த கலர் மாறி போச்சு சாமி. நாங்கள சேரும் கிரீஸும் சேர்ந்தா வாசம் எதுக்கு இப்படி வருது? வாசம் கொடுமா இப்போ சொல்லுங்க. வாசம் அதெல்லாம் எடு. இதில் இருக்கிறதெல்லாம் எடு. டப்பாளி போட்டு குண்டால் போட்டு நல்லா வலிச்சு போடுங்க. அது போட்டு அதையே மெதி. கடித்து விட்டது. அங்கெல்லாம் இருக்காது, கிரீஸ் தான் பிடுங்கி விட்டது. கை பாத்துரா. கோன் ஓகேன்பா. பெரிய பேரங்க தான் அவுட் ஆகி போச்சு. அதனால் பெரிய பேரங்க மட்டும் பழைய பேரங்க கடை தான் எடுத்து பார்த்திக்க ஒரு 2 மணி நேரத்துக்கு போட்டு ஓட்டுவோம். இப்போ தட்டு. வருமா? தட்டு தட்டு தட்டு. பிடிக்க மாட்டேங்குமா அது? தட்டு அப்போ தான் வரும். அது ஃப்ரீயாக தான் இருக்கும். அது என்னமோ கடிச்சிக்கிட்டு இருக்குது. தட்டு தட்டு மாதிரி. ஓகேன்பா. ஒரு வழியாக சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு வழியாக எப்படி பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்பீக்கரில் தண்ணி இறங்கிச்சு.
பேரிங் கொடுமா, பெரிய பேரிங். பெரிய பேரிங் தான் இது. சீல் பிரித்து விட்டேன் மாமா. 600 ரூபா நினைக்கிறேன். 600 எடு. இது எடுக்குவா? அதை கொடு. அதில் இருக்கிற கோணை போடுங்க போய். கோணை போடுங்க. கோணே புடுங்கு. இதான் மாமா. பழைய கோணை பிடுங்கணும். அதையும் பிடுங்கணும், அந்த பக்கம் இருக்கிறதும் பிடுங்கணும். இதை கூட விட்டுரு. இது சேர ஓட்டி திரும்பி கிரீஸ் மாற்றுவோம்ல, அப்போ போட்டுக்கலாம். பழைய பேரிங்கே போட்டுக்கலாம். அந்த பக்கம் இருக்கிற கோணை தான் பிடுங்கணும். எப்படி வெளியே எடுக்கிறது? அந்த பக்கம் கோன் அடிக்கலாம். நான் கோனுக்குண்ணா அது ஒருத்தோட தொடச்சி விடுமா இப்போ. அது வேஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுங்க. இல்லை அதை தொடக்க விட்றா, அந்த கப்பை போடுறா, படுத்தாதரா. இடம் துடைக்கிறா, அதை சொல்கிறா. மண்ணாய் போச்சு, மறுபடியும் துடைக்கணும். பூரா சேரு. சூப்பராக திருப்பி வச்சு போடுறா. இந்தியானுங்கிறது மேலே வரணும். கோணை திருப்பி வச்சு போடுறா, ஏன்டா படுத்துற. இப்போ அங்கே போகணும். கீழே அவ்வளோதானா? கீழே வரல அழுத்தி விடணும். கீழே வரல அழுத்தணும், அவ்வளோதானே. ஒரு புஷ் ரெடி பண்ண மாட்டீங்க நீங்கள்? இப்போ அந்த பக்கம் திருப்பி கம்பியை. அதே கம்பியை திருப்பிடா, வாட்டரை. அப்படியே அடிச்சடி இறக்கு. கம்பெனி என்ன கம்பெனி? விஆர்கே குண்டு கணபதி உள்ளதாக்குது பாருங்க. இது எப்போ போட்டீங்க? கிரீஸ் ஆயிடுச்சு. நப்புவாங்களே. அப்படியே தூக்கி போடுறா. அதெல்லாம் மண்ணாக்குற டேய். அப்படியே வைய அறிவு வைய. அறிவு கொழுந்து. சேனையாட்டுக்கு மயிர் போனாலே அப்படியே வைய. அப்படியே வைய மட்டும் தான். அவனு வில்ல அடிச்சு தான் அடி வாங்கணும். இந்த வில்ல கொண்டாடா. போடு நேரம் போட்டாச்சு. ₹1000 கீழே 2 தோங்கும்ல, அதெல்லாம் தான் எடுத்துக்கிறேன். மாப்பிள்ளை கொஞ்சம் குறி பார்த்து எங்க மாப்பிள்ள ஆயில் சில்லு மேலே தான் ஆயில் சில்லு எடுத்துக்கணும்னா. நான் இங்கே இருக்கு பாருங்க மாமா. நல்லா குறி பார்த்துக்கணும். பக்கிட்டு வாங்க. ஆமாம், உங்கள் மவ அடிக்கிறதே தெரியாது. பக்கிட்டு தான் முக்கியம். இப்போ மாமா இது கிரீஸ் வேலை இல்லைல்ல? எடுத்து போயிட்டு நான் கழுவிட்டு வந்துட்டுமா? இருக்குதுடா. எதை கழுவுற? அடியே போடணும். இது கூட அடி அந்த வேஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி பிடிப்பேன். கொலை கொலைன்னு கிடக்குது. கிரீஸ் மாரி ஆயில் மாரி டேஸ்ட் பண்ண கொஞ்சம். இப்போ தூக்கினேன். செஞ்சேக்கு நீங்கள் ஏற்றணும். செஞ்சேவிக்கு தூக்கி நிறுத்தணும். இப்போ கிரீஸ் ஓத்தனப்பு இதே வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப கொடுங்க. அது இப்போ மண்ணில் போட்டிங்களா? ஓத்தனப்பு கொஞ்சமாக அல்லு. அப்படியே அல்லுனாவே என்னமோ சேசி பக்கிட்டு மாதிரி போகுது உள்ள. அப்படியே ஓட்டையில் அப்படியே ஓட்டையிலா இங்கே பாருதா இப்படி. அப்படி பண்ணணும். மாப்பிள்ள அள்ளியாச்சு அடைக்கிறானே. என்னமோ கலவை வச்சு இது வச்சு அடைக்கிற மாதிரி. எம்சாண்ட் கொஞ்சம் போட்டு அடைச்சி போடலாம். எதுக்குது? ஆயில் செல்லும் போது ஒன்றும் போகாது. டயர் எல்லாம் இரும்பில் போட்டுக்கிறது பஞ்சகாவத்தை அப்படியே. சரி போதும் 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 போதும். அதுக்கு மேலே தான் வெளியே வரும். தூக்கி தள்ளு. வேஸ்ட். கையில் கிரீஸ் அது அது ஆகிட்டு போது டயர் பிடிச்சி அப்படி தூக்கி தள்ளு. உடனே அதுக்கு வேஸ்ட்டு கேட்குறான் பாரு. இப்போ அது என்பா அவ்வளோதான். ஒரு வழியாக மாட்டியாச்சு. கிளம்ப போகிறோம். போய் வண்டி விட்டுட்டு வந்துட்டு 5 கிலோ அதே வழியில் ஓட்டி தான் ஓட்டணுமா. வாங்கின போகலாம். எடுங்க மாப்பிள்ள போகலாம். நான் அங்கப்பா
அப்படி ஏன்னா 1.5 டன் வெயிட் அழுத்ததில்ல. ஏன்னா காட்டுக்குள்ளேயே தான் போய் கழட்டி விடுவியா? வெளியிலே நேரத்துமா இப்போ 5 கிலோ போட்டணும்ல. அப்படியே கழட்டி விட்டுக்கலாம். ஓகே நண்பா, கழட்டி விட்டு கன்டினியூ பண்ணுறேன். போகலாம். ஓகே நண்பா, வீட்டுக்கு போயிட்டு 5 கிலோவே மாட்டிட்டு வர வேண்டியதான். ஒரு சால் கிழிச்சு விட்டு அப்புறம் ஓட்டிக்கலாம். மாட்டியாச்சு. போயிட்டு ஒரு சால் கிழிச்சு போட்டோம்னா தண்ணி எடுத்து விட்டுருவோம். தண்ணி எடுத்து விட்டுருவாங்க. தண்ணி எடுத்து வச்சோம்னா தண்ணி எடுத்து விட்டுருவாங்க. போய் கிழிச்சு போடுவோம். ஒரு காட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள ஒரு சாலை எவ்வளோ இறங்குமோ அழுத்தி பிடிச்சி ஓட்டி போடு, அவ்வளோதான். மாப்பிள்ளை பாருங்க சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 5 கலப்புக்கே வரமாட்டேங்குது. நம்ம கேஜுவலில் போட்டு இது சேர் ஓட்டினா எங்கே இறங்க போகுது? 5 கலப்புக்கே காடு 2 வருஷமா ஓட்டா சரிப்பா. 5 கலப்புக்கே என்ன செய்தின்னு கேட்குது. ஒரு கால் கிழிச்சு விட்டு கேஜுவல் ஓட்டுனா இதுக்கே வராதுன்னு நினைக்கிறேன். போடா. இது மாதிரி யாராச்சும் ஓட்டுறீங்களா இல்லை கேஜுவலே கலப்பு மாட்டி ஓட்டுறீங்களா? என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். கேஜுவலையும் கலப்பு மாட்டி ஓட்டலாம். இப்போ கேஜுவலில் கலப்பு மாட்டி ஓட்டலாம் ப்ரோ. இது என்ன பண்ணுமா, இத்தனை புல்லுக்கெல்லாம் அரிச்சு எடுத்துக்கிட்டு தான் வரும். ஓட்டவே முடியாது, அது ஒரு பிரச்சனை. ஏய் கீரை ஆக்ஷன் பண்ணுறாண்டா இருக்கு சொல்லு. ஊருப்புட்டா குட்டாங்கட்டுது ப்ரோ. எல்லாம் குட்டானா ஏட்டு. வேறு வழியில் ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்ச நாச்சும் மண் பண்ணி விட்டா தான் நம்ம கேஜுவலில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கேஜுவல் வண்டி இந்த ஒரு காட்டை, இந்த ஒரு வயல், இங்கே ஒரு வயல், இதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டா வண்டியை கொண்டு போய் ஃபஸ்ட்டு கழுவி போடுவோம். நான் 2 நாள் ஓடிட்டு அப்புறமேட்டு பேரிங் மாற்றலான்னு நினச்சேன். அது ஈரத்தில் என்னால் க்ளீனாக வீடியோ எடுத்து போட முடியல ப்ரோ. நான் அடுத்த இடம் பேரிங்கெல்லாம் கழட்டி செக் பண்ணி போடுவோம்ல, அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ ஒன்று கிளியராக தரேன். ஃப்ரண்ட் வீல் எப்படி பேரிங் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி மாற்றணும் என்னங்கிறது வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. ஒரு சால் பொழந்து விட்டுட்டு இந்த கீழே வீல் ஒரு சால் பொழந்து விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. 5 ஒரு சுற்றுக்கு 10,000 தூக்கிறதா இருக்குதுங்கிறான். மாப்பிள்ளை ஒரு வழியை ஓட்டி முடிச்சிட்டான் ப்ரோ. அடுத்து இன்னொரு வயலுக்கு இன்னொரு வயல் ஒரு களை கழிக்கிட்டா வேலை முடிச்சு. இது கீழே ஒரு வயலுக்குது, அதையும் ஒரு கால் ஓட்டி விடலாம். அதை ஓட்டி விட்டுட்டு இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்புறம் அடுத்தது ஒரு வீடியோ எப்படி சேர் ஓட்டுறோம், இது என்ன பண்ணுறோன்னு தண்ணி 5 வாட்டி. அந்த வயல் இது வேண்டாமா, அது அப்படியே ஓட்டலாமா? கொஞ்சம் இறக்கு. மக்காட்டை போட்டு தள்ளிவிடும். இது வேண்டாம்.
நான் எங்கிறத பிடிச்சேன். ஆ ஊருப்பட்ட புல்லு பல வருஷம் ஆயிருக்க மாட்டேது. சேடை ஓட்டி சரி கலப்பு ஓட்டியே நல்லா பிடிச்சிக்கா சாமி. ஆ நீ ஓட்டு மாப்ப, நீ ஓட்டு மாப்ப. ஒரு சால் அடிச்சு விடு போலாம். ஊருப்பட்ட புல்லு இது வந்து டே ஒரு சால் தானே ஓட சொன்னேன். ஒரு சால் ஒரு சாலுக்கே ஊருப்பட்ட புல்லுக்குதுங்கம்மா அப்படிங்கிறான். அதெல்லாம் நான் ஓட்டிக்கிறேம்மா. இப்போ நீ லூஸ் மட்டும் பண்ணு மண்ண, அதெல்லாம் தானே தேவையில்ல. ஒரு சாலும் எதுக்கு இப்படி ஓட சொல்கிறேன்னு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்படி ஓட்டினோம்னா எங்க கேஜுவலில் நம்ம சுத்து மாலை சுற்று போட தேவையில்ல, உழவு இல்லைன்னா பறிக்கணும், ஏகப்பட்ட தலைவலி. இது அந்த பிரச்சனையே இல்லை. ஒரு சால் ஓட்டிவிட்டால் ஓரளவுக்கு மண் அடிமண்ணெல்லாம் ஊறிக்கும், நம்மளுக்கு ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வச்சுக்காங்களேன். ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் தண்ணி பாஞ்ச வாட்டி வந்து சேர் ஓட்ட வேண்டியதான். அது சேர் ஓட்டுறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது. ஓகேவா? ஓகேண்ணா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல வீடியோ பிடிச்சிருக்கோம். பாய் டாக்கா. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப இருவனு காட்டத்தை வந்து கேஜுவல் ஓட்டுறதா இருந்தால் எப்படி ஓட்டிங்க கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இது நெல் நல்லையா ப்ரோ ஓட்டி போட்டு அந்த அரும்பில் கொள்றதுக்கு தான் நம்ம ஐடியா பண்ணுறாங்க, வேறு எதுக்கும் இல்லை.